திரு கலை எப்படி பாக்குறீங்க திருமதி சசிகலா? சாதாரண பாஜகவிடம் தாமரை சின்னத்திட 3வது இடத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி பேசுறாரு. நான் வரேன் திரு தனியரசு வரேன். 2 விருந்தினர்கள் காத்திருக்கிறாங்க. நான் கருத்து வாங்கிட்டு வரேன். திரு கலை இப்போ என்ட்ரின்னு சொல்கிறாங்க சசிகலா அம்மா. 2 வருஷமாக சும்மா இருந்தாங்க. இடையில நான் அரசியலை விட்டு போகிறேன்னு சொன்னாங்க, ஒதுங்கி இருக்கிறேன்னு சொன்னாங்க. திரும்ப இப்போ திடீர்னு என்ட்ரி ஏன்? இது என்ட்ரி நோக்கம் என்ன? என்ட்ரி இது எங்க இது என்னங்க சும்மா பேசிட்டே இருப்பாரு? சரி சொல்லுங்க. உங்களுக்கு நீங்கள் சசிகலா அம்மையாருடைய ஆத்மார்த்தமான சிஷ்யன்கிற எங்களுக்கு புரியுங்க, அவங்களுக்கும் தெரியும். அதுக்காக நீங்கள் ரொம்ப மற்றவங்களை பேச விடாமல் நீங்கள் துடிக்க வேண்டியதில்லை. நாங்க சொல்றது கொஞ்சம் கேட்டீங்கன்னா தான் சரியா இருக்கும். நாங்க யாரு வேணாலும் இருக்கிறோம். நாங்க யாருக்கும் உங்களை பேசாம தடுக்கிறது இல்ல. உங்க மாதிரி அதீத ஆர்வத்தை கூடுதலான விசுவாசத்தை நாங்க காட்டுறது இல்ல. ஏங்க நீங்க கூடுதலான விசுவாசத்தை காட்டாதீங்க. யாரையும் பேச அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. சின்னம்மான்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? நாங்க அப்படி ஒன்றும் சொல்லல. நாங்க பேச விடுங்க எங்களை. நீங்க சசிகலா துதிபாடி நீங்க நல்லா தெரியும். நீங்க அதை பத்தி நீங்க ரொம்ப வந்து பிரஸ் பண்ண வேண்டியதில்லை. விசுவாசத்தை நீங்க காட்டுறதுக்கு துடிக்க வேண்டியதில்லை. எல்லாருக்கும் தெரியும். ஏன் இவ்வளவு துடிக்கிறீங்க? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பாவம். நன்றி. அதே பேசிட்டு இருக்கீங்களா? சரி ஓகே இருங்க கலை வாங்க சப்ஜெக்ட் வாங்க. சரி நன்றி தனியரசு சொல்லுங்க கலை சொல்லுங்க. சரி சொல்லுங்க கலை சொல்லுங்க. அவரு இப்ப என்னுடைய அதாவது சின்னம்மாக்கு எதிர்த்து யாரும் பேசிடக்கூடாது, கருத்து பதிவாகக்கூடாது. அது அவருக்கு இடப்பட்ட கட்டளை நான் நினைக்கிறேன். அதை அவர் சிறமேற்கொண்டு செய்து இருந்தாலும் பேசி பார்ப்போம். இது அதாவது சின்னம்மா என்ட்ரி 2.5 வருஷத்துக்கு பின்னாடி என்ட்ரி திடீர்னு ஏன்? அந்த என்ட்ரியினுடைய நோக்கம் என்ன? அதுதான் நான் சொல்கிறேன். என்ட்ரி பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க? இவ்வளோ நாள் சொல்லாமல் அதிமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அது அந்த கட்சி எடப்பாடி தலைமையில் ஜாதிய அரசியலை முன்னெடுக்கிறாங்க. எங்க இவங்க சசிகலா அம்மா ஜெயலலிதா அம்மாவோட இருக்கும்போது இவங்க கட்சி என்ன சொன்னாங்க? தேவர் கட்சின்னு சொன்னாங்களா இல்லையா அன்னைக்கு? ஏன்னா தென் மாவட்டங்களில் பெருவாரியான வெற்றியை அவங்க குவிச்சாங்க. தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் வாக்குகள் வாங்கி தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. கொங்கு பகுதியெல்லாம் தோல்வி அவங்க சந்திக்கிறது இல்லையா? அங்கேயும் வலுவான கட்டமைப்போட பல வெற்றிகளை பதிவு செய்த கட்சி தான் அதிமுக. எல்லா இடத்துலயும் பரவலா இருந்தாங்களா? ஒரு கட்சி ட்ரெடிஷனலா கொங்கு பகுதியில் ஜெயிச்சிட்டு இருக்குது எம்ஜிஆர் காலத்துல இருந்து. ஆமா, எடப்பாடி இடையில வர்றாரு, அப்பயும் ஜெயிக்குது. அது உடனே அது கொங்கு கட்சி, ஜாதிய கட்சி அப்படி சொல்றீங்க. தென் மாவட்டங்களை ஜெயிக்கல. இப்ப சரி, இப்ப ஜெயிக்கல சொல்லாதீங்க, ஜெயிச்சிருக்க வர்றதுக்கு. இதுல வந்து நீங்க இப்ப தோத்துட்டாங்க. திமுகவும் பாஜகவும் ஓரளவுக்கு, திமுக பெரிய வெற்றி பெற்று பாஜக ஒரு சின்ன வெற்றியை பெற்றிருக்காங்க. இப்ப திமுகவை நீ வந்து நீங்க இது கொங்கு வேளாளர் கட்சி சொல்லுவீங்களா? பாஜகவை கவுண்டர் கட்சின்னு சொல்லுவீங்களா? இப்போ தென் மாவட்டங்களில் இல்லை, வட மாவட்டங்களில் வன்னியர் பெல்ட்டில் அதிமுக பெரிய அளவுக்கு, வன்னியர் பெல்ட் மட்டும் கிடையாது, என்டையர் வட மாவட்டங்களில் குறிப்பாக வன்னியர் பெல்ட்டில் அவங்க அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க இந்த 24 தேர்தலில். அப்போ நீங்கள் அவர் வன்னியர் கட்சின்னு சொல்லிவிடுவீங்களா? அவங்கள வன்னியர் கட்சின்னு சொல்லிவிடுவீங்களா? ஏன் ஜாதி அரசியலை இப்போ சசிகலா எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாஜக இட்டிருக்கக்கூடிய கட்டளை. அவங்களுக்கு என்ன பாஜக? ஆமாம், பாஜக எந்த மாநிலத்திலையும் துண்டாடுவதற்கு, தமிழர் என்ற ஒற்றுமையை குலைப்பதற்கு, பெரியார் மண்ணில் ஜாதியத்தை பூத்துவதற்கு அவங்க தீவிர முயற்சி எடுக்கிறாங்க. அதில் முயற்சியின் ஒரு பகுதி தான் இப்போ இந்த என்டையர் தேவர் கம்யூனிட்டி அவங்கள ஒருங்கிணைப்பதற்கான, அது அவங்கள அதிமுகவுக்கு எதிராக திருப்பணும். அவங்களுக்கு என்ன, அதிமுக ஒழிஞ்சாதான் இங்கே அவங்க கால் ஊன்ற முடியும். அதிமுக ஒழிப்பதற்கு ஓபிஎஸ்ஸை பயன்படுத்துகிறாங்க, சசிகலாமா தினகரனை பயன்படுத்துனாங்க, இப்போ சசிகலாமா பயன்படுத்துகிறாங்க. அவங்கள வந்து அந்த அந்த பெல்ட்டில், சதன் பெல்ட்டில் அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை அந்த அதிமுகலேருந்து பிரிக்கணும்னா அதுக்கு தான் ஜாதிய
கொடியை பிடிச்சிக்கிட்டு பாஜக வழிகாட்டுதல் அடிப்படையில சசிகலா பேசுறாங்க. 3 பேருமே அப்படிதான். இது ஒரு புது கோணமா இருக்கு. 3 பேருமே சரி, நான் ஒரு சந்தேகத்துல கேக்குறேன். அப்ப எஸ்பி வேலுமணி நான் கேக்குறேன் எஸ்பி வேலுமணி பாஜகவோட கூட்டணி இருந்தா 30ல இருந்து 35 தொகுதி வரைக்கும் நாம ஜெயிச்சிருப்போம்னு சொன்னார்ல. இப்ப எஸ்பி வேலுமணிக்கு பாஜக சொல்லி அவர் பேசல. அது நீங்க அது மட்டும் வேற. அது நீங்க அவருடைய மொத்த இன்டர்வியூவையும் பார்க்காம. இல்லங்க, எனக்கு புரியுதுங்க. கடைசியில அவர் கருத்துல இருந்து அப்படி உடன்படலங்கிற விதத்துல அவர் சொல்றாரு. ஆனா இந்த கருத்தை ஏன் வருதுங்கிறது தான் நான் கேக்குறேன். சொன்னாருன்னா அது ஒரு டெக்னிக்கல் மூவ். அதாவது பாஜக இந்த கூட்டணி தோற்பதற்கு காரணம் அண்ணாமலைங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு பாஜகவினுடைய கோபத்தை ஒட்டுமொத்தமாக இல்ல நீங்க திராவிட கொள்கைகள்ல பெரியார் மண்ணில் பிடிப்பா இருந்தா ஒட்டுமொத்த பாஜகவையும் எதிர்க்கக்கூடிய நிலைப்பாடு தான் எடுக்கணும். நீங்க வெறும் அண்ணாமலை எதிர்ப்பு நிலைப்பாடை மட்டும் நீங்க எடுக்க கூடாது இல்ல. அது எப்படி? அதுவே ஒரு இரட்டை நிலைப்பாடு தானே. அதுக்கு தானே இப்ப நீங்க சொல்ற கருத்து என்ன? எஸ்பி வேலுமணி சொல்லக்கூடிய கருத்து என்ன? பாஜக ஸ்ட்ராட்டஜி அகில இந்திய தலைமை அதிமுக கூட்டணியை தொடர்வதற்கு விரும்புகிறது. எல்லா கதவு மட்டும் ஜன்னலையும் திறந்து வச்சிருக்கேங்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல பாஜக என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருந்துகிட்டே அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய அத்தனை காரியங்களையும் அண்ணாமலை மூலமாக அரங்கேற்றுகிறது. அதை எதிர்க்காம அதிமுக இருக்க முடியாது. நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் மோடி பிரதமர் ஆவதற்கு நீங்க துணை புரியுங்க, கூட வாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் 26ல் நாங்க தான் ஆட்சி அமைப்போம் சொன்னா அவங்களோட போறதுக்கு அதிமுக தலைவர்கள் முட்டாள்களா? சரி, அப்படி முட்டாள்னால எவ்வளவு முட்டாள்களா இருப்பாங்க? நான் என்ன கேட்கிறேன், நீங்க கூட்டணியில இருந்து கொண்டே அதிமுகவை தலைவர்கள், அதனுடைய தலைவர்களை, முன்னணி தலைவர்களை, பேரறிஞர் அண்ணாலேருந்து எல்லாரையும் தாறுமாறா பேசின அண்ணாமலையை அவங்க பொறுத்துட்டு இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதிமுக அடிமை. ஏற்கனவே சொன்னீங்கல்ல, அதை நீங்க உறுதிப்படுத்துவீங்க. அது எப்படி பொறுத்துக்குருவாங்க அவங்க? தன்மானம் இல்லையா அவங்களுக்கு? நான் ஒரு சந்தேகத்தில் கேட்குறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு காலகட்டத்தில் அதாவது 2017 அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக முதலமைச்சராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்படுறார். அப்போ இருந்த ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஏறக்குறைய ஒரு வாரம் இங்கே வராமல் மும்பையிலே இருக்கிறார். மகாராஷ்டிரா ஆளுநராக இருந்தார், இங்கே கூடுதலாக தான் கவனிச்சிட்டு இருந்தார். அப்போ சசிகலாவுக்கு அப்போ தீர்ப்பு வருது. உச்சநீதிமன்றத்தால் கைது செய்யப்படக்கூடிய தீர்ப்பினால் கைது செய்யப்பட்டு பெங்களூர் போகக்கூடிய ஒரு நிலைமை வருது. அந்த ஒரு வார கால தாமதமே அரசியல் விமர்சகர்கள் சொன்ன கருத்தை வச்சு நான் கேட்குறேன், பாஜக அரசு சசிகலா தலைமையில் அதிமுக வலுப்பெற்று விடக்கூடாதுன்னு தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள், விமர்சனங்கள் வந்தது. இப்போ இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? அப்போ அப்படி இருந்த பாஜக இன்னைக்கு எதுக்கு சசிகலாவை பயன்படுத்தி வலிமையான அதிமுக உருவாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்க? இன்னைக்கு அதுதான் சசிகலா வச்சு வலிமையான அதிமுக உருவாக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. சசிகலாவை பயன்படுத்துறாங்க அதிமுக உடைப்பதற்கு, ஜாதி ரீதியாக உடைப்பதற்கு அவங்கள பயன்படுத்துறாங்க. ஜான் பாண்டியனை, தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்கு பயன்படுத்துறாங்க. பாமகவை வன்னியர்கள் வாக்குகளை பிரிக்க பயன்படுத்துவாங்க. தொடர்ச்சியா அவங்க இந்த பணிகளை செய்யறாங்க. அதுக்கு இவங்களால நான் ஒன்று கேட்கிறேங்க சுருக்கமா, முதல்ல சசிகலாவும் ஓபிஎஸும் ஒன்று சேருவாங்களா? சார் சொல்லுங்க. டிடி தினகரன் 3 பேர் ஒன்று சேருவாங்களா? சரி, ஒருவேளை சேர்ந்துட்டாங்கன்னா ஓகேவா உங்களுக்கு? சசிகலா சேர்ந்துட்டா ஓகேவா? சேர்ந்து வரட்டும், முதல்ல அதை செய்யுங்க. ரைட். அதுக்கடுத்து நான் சொல்லுங்க கேளுங்க சுருக்கமா. சசிகலா அம்மையார் மூச்சுக்கு மூச்சு நான் தான் பொதுச் செயலாளர்ங்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு? ஓபிஎஸ் உயர் நீதிமன்றத்தில் உள்ள உரிமையியல் நீதிமன்றத்தில் போட்ட அஃபிடவிட்ல என்ன சொன்னாரு? ரொம்ப நாள் இல்லை, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி, சசிகலா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அல்ல, அவங்க அடிப்படை உறுப்பினர்கள் 2017 நாங்கள் நீக்கிட்டோம். அடிப்படை உறுப்பினர் இல்லாத பொதுச் செயலாளர் இருக்க முடியும்னு சொல்லி அஃபிடவிட் ஃபைல் பண்ணவரு. ரைட். இவங்க எப்படி ஒன்று சேருவாங்க நீங்க சொல்லுங்க. ரைட். அதுக்கப்புறம் சேருவாங்க சொல்லுங்க. டிடிவி தினகரன் நான் எடப்பாடியை நீக்கினாதான் வருவேங்கிறாரு. ரைட். எடப்பாடி தன்னுடைய பதவியை இப்படி இருக்க ஒருங்கிணைக்கப்பட்ட கட்சியில அதிகாரம் பெற்றவர் விட்டுட்டு போவாரா? யாராவது போவாங்களா? வரேன் திருக்கலை. நான் என்ன நினைச்சேன், இந்த மூவர் அணி தான் பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக உடைக்கிற வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க நான் நினச்சேன். நண்பர் பிரகாஷ் பேசின பிறகு எனக்கு தெரியுது அதில் இன்னும் பலர் இருக்கிறாங்க. பெரிய ஒரு கூட்டமே இருக்குது. அதை ஒரு கான்ஸ்பிரசி தியரியை அதிமுகவில் விதைக்கிறாங்க. பிளவு இருக்கு அப்படின்னு கோல் மூட்டி விடுறாங்க.
அவருக்கு என்னங்க நோக்கம் இருக்க போகுது? இருக்கு நோக்கம் என்ன அவரோட தெரியாதுங்க. integrity-யை நீங்க யாருக்கு என்ன question நோக்கம் பண்றீங்க. நீங்க சொல்ல முடியாதுங்க. எனக்கு என்ன நோக்கம்னு உங்களுக்கு தெரியாது. சிதம்பரம் சொன்னாரு, அப்ப நோக்கம் இருக்கு. ஏங்க சிதம்பரம் சொன்னாரு, அந்த டெல்லி மேலிடம் சொன்ன உடனே அதுபடி தான் இந்த விக்கிரவாண்டி தேர்தலை அதிமுக புறக்கணிக்குதுன்னு சொன்னார். அதாவது அதிமுக பாஜகவினோட கள்ள உறவு வச்சிருக்குன்னு சொல்றாரு. அதே காங்கிரஸ் வயநாடு தேர்தல் நேரத்தில் கேரளாவில் என்ன சொன்னாங்க? பினராயி விஜயன், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாஜகவோட கள்ள உறவு வச்சிருக்கு. ஆமாங்க, நீங்க விக்கிரவாண்டியில நின்னு கள்ள உறவு வச்சிருக்கு சொன்னாங்க. சரி, நீங்க ஒண்ணு இல்லங்க, விக்கிரவாண்டியில அதிமுக நிற்பதுல என்ன சிக்கல்? அது அவங்களுக்கு நிச்சயம் இடைத்தேர்தல் ஒரு தோல்வி கிடைக்கும். ஆமா, இன்னொரு 11வது தோல்வி. சரி, நீங்க முட்டி மோதி ஜெயிக்க வேண்டியதானே? ஜெயிக்கவே முடிச்சு. இடைத்தேர்தல் எங்கங்க 15 வருஷத்துல 18 வருஷமா சரிங்க, யாரும் ஜெயிச்சது இல்ல. இல்லங்க, அதுக்கு நீங்க உங்க களத்தை இல்லங்க, அதுக்கு நீங்க உங்க களத்தையே இழக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி சொல்ல முடியாது. ஏரியா தானே வருது. அது அம்மா வந்து சரிங்க, இல்ல ஒரு நிமிஷம் பாமா, இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கே வரேன். இல்ல நான் வரேன் கலை, இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கே வரேன். ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்னா அப்ப அது தெரியாம பாமக போட்டியிடுதா, இல்ல அது தெரியாம நாம் தமிழர் போட்டியிடுதா, அது தெரியாம இல்ல சுயேட்சை எல்லாம் போட்டியிட போறாங்க? அவங்க இழப்பதற்கு ஒன்றும் இல்லங்க. ஏன் அதிமுக இழப்பதற்கு என்ன இருக்கு? 16வது தோல்வி சொல்லுவாங்க. இதே தனி அரசு பெருசா பேசுவாரு. என்ன, ஒரு மணி நேரம் பேசுவாரு. அவங்க வந்து இழந்துட்டாங்க, தன்மானத்தை இழந்துட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க பாரு. 11வது ஏங்க இந்த 10 தேர்தல் தோல்வியில சொல்லிருங்க தேர்தல்ல உங்க ஓபிஎஸ் கூட தான் இருந்தாரு. சொல்லுங்க தனியரசு, சொல்லிருங்க என்ன ஓபிஎஸ் சேர்த்தா தோல்வி அடைஞ்சாரு. பாஜக கூட இருந்துச்சு, பாஜக சேர்த்தா தோல்வி அடைஞ்சிச்சு. ஆனா தனிப்பட்ட முறையில கலை என்ன ஒரு மிகச்சிறந்த ஜனநாயகவாதி. ஒரு ஜனநாயகவாதி நாட்டில் நடக்கிற ஒரு தேர்தலை ஒரு பிரதான எதிர்கட்சி போட்டியிலிருந்து விலகிறத கண்டிக்காம போட்டியிலிருந்து விலகுவதற்கு நியாயம் கற்பிக்கிறது எப்படி ஒரு மூத்த அரசியலாளர் சரியா தப்பா என்பதை முடிவா சொல்லலைங்க. அதிமுக எடுத்த அந்த முடிவு, அந்த கட்சியின் முடிவு, அது சரியா தவறா போகல, அது தீர்மானிக்கப்படும். ஆனா ஜெயலலிதா நீங்களே சொன்னீங்க 2009ல புறக்கணிச்சுட்டு 5 தேர்தலுக்கு புறச்சிட்டு 2014 மகத்தான வெற்றி பெற்றாங்க. அப்ப அது ஜெயலலிதாங்கிறது சிங்கமா, இது பூனையா? எடப்பாடி பூனை சொல்லலங்க. அப்படி உடனே சிங்கம் ஏன் பதுங்கிச்சியா? சிங்கம் ஏன் பதுங்கிச்சு? 5 தேர்தல்கள்ல இடைத்தேர்தல்கள்ல சிங்கம் ஏன் பதுங்கியது? அது பதில் சொல்லுங்க. சொல்ல மாட்டாரு. அது புனையிலிருந்து கிளம்பி வருகிறது. பொருளா பாப்போம். சரி, நன்றி.